நாம சீமான் தம்பிகளை தற்குறிகள், கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமுட்டைகள், வெட்டி முண்டங்கள், வீணா போன தண்டங்கள்னு ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை அன்பொழுக அழைத்திருக்கிறோம். அந்த அழைப்பின் நோக்கம்ங்கிறது அவனுங்களை கேவலப்படுத்துறது கிடையாது, அவனுங்களை அவமானப்படுத்தி அதில் ஒரு ஆர்கசத்தை அடையணுங்கிறது நம்மளோட அடிப்படையான நோக்கம் கிடையாது. நாமெல்லாம் ஒரே இனம், ஒரே மொழி பேசுகிற மக்கள். இன்ஃபேக்ட் நாம் எல்லாருமே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். இருந்தாலும் இந்த கிறுக்கனுங்க சீமான்ட்ட சிக்கி சீரழிகிறானுங்களே. சீமான் ஒரு விச ஜந்து, விச கிருமின்னு தெரியாம சீமான் விரிக்கிற வலையில விழுந்து வாழ்க்கையை தொலைக்கிறானுங்களே. ஆறறிவு பெற்ற மனிதர்கள் அப்படிங்கிற அடிப்படையான நிலைமையை கூட அடைய முடியாத அளவுக்கு சீமான் தம்பிகளா மாறி ஒரு அவல நிலையில இவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்களே. இவனுங்களை எப்படியாவது மீட்டெடுத்துட முடியாதா? இவங்களையும் ஆறறிவு பெற்ற மனிதர்களா மாத்திர முடியாதா? அப்படிங்கிற நப்பாசில தான் தொடர்ச்சியா அவனுங்களை விமர்சிக்கிறான். பல நேரங்களில் தற்குறிகள், கூமுட்டைகள்னு அன்பொழிக அழைக்கிறான். அதாவது நாம தம்பிகளை திட்டுறது தம்பிகள் மேல இருக்கிற கரிசனத்தாலையும் கருணையாலையும் தான். அதை தாண்டி அதுக்கு எந்த விதமான தீய உள்நோக்கமும் நமக்கு கிடையாது. எப்படியாவது சீமான் இருந்து இந்த கிறுக்கணுகளை மீட்டெடுத்துடணும், அது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். அதுக்காக தான் நாம அவனுங்களை, அதாவது சீமான் தம்பி தங்கச்சிகளை அப்பப்போ அன்பொழுக திட்டி தீக்கிறான், அவ்வளவுதான். ஆனா சீமான் தன் தம்பிகள் மேல வச்சிருக்கிற மதிப்பீடு, சீமானுக்கு தன் தம்பிகள் மேலையும் அவனுங்களோட அறிவு மேலையும் இருக்கிற அந்த மதிப்பீடுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அது ஆக சிறந்த அயோக்கியத்தனம்ங்கிறது. அதாவது சீமான் தன் தம்பி தங்கச்சிகளை கூந்தலுக்கு சமமாக கூட மதிக்கிறது கிடையாது. போதும் போதும், இவனுங்களுக்கு இவ்வளவு போதும், இதை தாண்டி புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுங்களுக்கு அறிவு கிடையாது. ஆக்சுவலா அறிவு இருக்கிற எவனாவது நமக்கு தம்பியா இருப்பானா? நாம சொல்றத ஒருத்தன் அப்படியே நம்புறான்னா அவன்லாம் ஆறறிவு பெற்ற மனுஷனா கிடையாது. கிட்டத்தட்ட 5 அறிவு பெற்ற மிருகங்களும் நம்ம தம்பிகளும் ஒண்ணுங்கிறது தான். சீமானோட தன் தம்பிகளை பத்தின, தன் தம்பிகளோட அறிவு பத்தின ஆக சிறந்த மதிப்பீடு தன் தம்பிகளை தற்குறி மோட்லயே தான். இவனுக்கெல்லாம் கிறுக்கு கூமுட்டைகள், கடைஞ்செடுத்த தற்குறிகள் அப்படிங்கிற மோட்லயே தான் சீமான் தன் தம்பிகளை ஆரம்பத்திலிருந்து டீல் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இதுக்குண்டான ஆதாரத்தோட, அறிவுபூர்வமான ஆதாரத்தோட இதை நாம ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை விரிவா பேசி இருக்கிறோம். இந்த விவசாயத்துக்கு நான் தான் ஓனர்னு வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருக்காருல காலங்காலமா. அதாவது கடந்த 1/4 நூற்றாண்டா வயல்லையே இறங்காம, விதை இல்லாம, மண் இல்லாம, எதுவுமே இல்லாம வாயிலேயே நொன்ன விவசாயத்தை பண்ணிட்டு நான் தான் விவசாயத்துக்கே ஓனர்னு பீத்திக்கிட்டு தெரியறதெல்லாம் தன் தம்பிகளை பத்தின கேவலமான ஒரு மதிப்பீட்டோட எஃபெக்ட் தான். நொன்னன் தன் தம்பிகளையும் அவங்களோட அறிவையும் எந்த அளவுக்கு மதிக்கிறாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் சமீப நாட்கள்ல நொன்னன் பனைமரத்துல ஏறின அந்த விஷயமும், அதுக்கு நேத்து வரைக்கும் நொன்னம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற விளக்க வெங்காயங்களுமே தம்பிகளையெல்லாம் நொன்ன ஒரு ஆளாவே மதிக்கல. அவனுக்கு அறிவு இருக்குதுங்கிறது ஒரு அனுமானம் தான், ஒரு பிரம்ம தான், அது உண்மை கிடையாதுங்கிறதுக்கு உண்டான இன்னொரு மிகச்சிறப்பான உதாரணம். அதாவது நொன்ன சமீபத்தில் பனைமரத்தில் ஏறின அந்த நிகழ்வு சம்பந்தமா நொன்ன மேல வைக்கப்படுற 3 முக்கிய குற்றச்சாட்டுகளுக்கும் 3 முக்கியமான விமர்சனங்களுக்கும் முந்தா நேத்து நொன்னம் பதில் கொடுத்திருந்தாரு. சீமான், உன் மகனை வந்து பணம் பெற ஏற விட, என்ன இப்ப ஏறுறதுன்னு அவை நினைச்சா ஏறுவா, தயவு செய்து கொடுங்க நான் சாப்பிடுறேன். ஐயா சண்முகம் ஐயாட்ட அவங்க கட்சி ஆளுதுல அறியல, கம்யூனிஸ்ட் கட்சி, அங்க போய் ஐயா பினராயி விஜயன் சொல்லிட்டு வர சொல்லுது. அதாவது நம்ம புள்ள குட்டிகள்லாம் நொன்ன ஆட்சிக்கு வந்து போட போற ஆட்டு பண்ணையெல்லாம் புழுக்க தான் அழணுமா? ஆனா அவர் மகன் மட்டும் அவர் விரும்பினாத்தான் பனைமரம் ஏறுவாரான். ஏண்டா கூமட்ட தம்பிகளா, என்னடா இதெல்லாம் அயோக்கியத்தனம்? எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது? ஒருத்தனுக்கு எப்படா பனைமரம் ஏறுறதுல விருப்பம் வரும்? அதை பத்தி தெரியணும்ல. ஈசிஆர்ல பங்களா, பக்கத்திலேயே அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு காரு, அந்த லெவல் பழக்க வழக்கங்கள் இருந்தா ஒருத்தனுக்கு பனைமரம் ஏறுறதுக்கு எப்படா இன்ட்ரெஸ்ட் வரும்? உங்க நொன்ன நியாயவானா இருந்தா உங்க நொன்ன எடுத்து வைக்கிற அந்த கருத்தியல்ங்கிறது எல்லாத்துக்குமானது. அவர் மகன், அவர் குடும்பம் எல்லாத்துக்கும் அது பொருந்தும்னு நொன்னங்கிட்ட ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? பனைமரம் ஏறுற இடத்துக்கு நொன்னனோட மகனையும் மனைவியாரையும் கூட்டிட்டு போயிருக்கணும். பனைமரத்தின் பெருமைகளையும், பனைமரம் ஏறி கல் இறக்கணும், அதன் மூலமா கிடைக்கக்கூடிய வருமானத்தையும், அதை வச்சு அம்பானி அதானி ஆகிறதுக்கு இருக்கிற வாய்ப்புகளையும் முதல்ல மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நொன்னன் தன் மகனுக்கு சொல்லியிருக்கணும். பிகைன் வுட்ஸ் சேனல்
கிணறுல பொங்க வைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. நொன்ன குடும்பத்தோட போய் கூத்தடிக்கிறாரு. அவ்வளவு குதூகலமா அந்த வீடியோவுக்கும் போட்டோக்களுக்கும் போஸ் கொடுக்குறாரு. இங்க என்ன கேடு? எதுக்கு நொன்ன தன் மனைவியும் மகனையும் விட்டுட்டு வந்தாப்புல? கூமுட்ட தம்பிகள் ஏகப்பட்ட பேரை கூடவே கூட்டிட்டு வந்தார்ல, கூடவே இவங்களையும் கூட்டு வந்திருக்கணும்ல. நொன்ன தன் மகனையும் மனைவியும் அங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். இவர் அழகா பனைமரத்துல ஏறி இறங்கி கல்ல ஓலையில ஊத்தி இருக்கணும். அண்ணியாரு மகனை அதை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிருக்கணும். அப்பதானே நொன்னனோட கருத்து மற்றவங்களுக்கு பொருந்துற மாதிரியே அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும்னு வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம நொன்ன மகனை தூசு துரும்பு படாம அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஒரு மாதிரி எலைட் லைஃப்ல எலைட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல வளர்ப்பாராம். அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாது, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு வளர்ப்பாராம். ஆனா நமக்கு பனையேறுதலின் புனிதத்தை எல்லாம் விலைக்கு வளைச்சு வளைச்சு வகுப்பெடுப்பாராம். அதை நாம அப்படியே நம்பணுமா? என்னங்கடா அயோக்கியத்தனம் இதெல்லாம். அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னாரு, கல்லு உணவு தான் சீமான் சொல்லி திரிகிறாரு. அவரு டெய்லியும் அதை உணவா எடுப்பாரான்னு கேட்குறாங்க. கொண்டு வந்து கொடுங்க, எடுக்கிறேன், யார் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்படின்னு உருட்டுறாரு. ஏன்டா கூமுட்ட தம்பிகளா, என்னடா இது அயோக்கியத்தனம், என்னடா இதெல்லாம் பித்தலாட்டம்? உணவுன்னா நீங்க தான்டா போய் எடுக்கணும், கொண்டு வந்து கொடுப்பாங்களா? இப்போ நாமெல்லாம் உணவு யாராவது கொண்டு வந்து கொடுத்தா தான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? இட்லி, தோசை, சோறு, சிக்கன், மட்டன் எல்லாமே அடிப்படையான உணவுன்னு நமக்கு தெரியும். நமக்கு தேவைப்படுற உணவுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் என்ன பண்றாங்க? அந்த உணவை தேடி தான் அவங்க போறாங்க. ஒன்று அவங்களே விளைவிக்கிறாங்க, இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. யாராவது கொண்டாந்து கொடுத்தா தான் நாங்கள் சாப்பிடுவோம்னு பட்னி கிடக்குறாங்களா? என்னடா பித்தலாட்டம் இதெல்லாம்? என்னத்தை வேணும்னாலும் பேசலாம். அதாவது நொன்ன எங்களையெல்லாம் என்னவா நினைக்கிறாருங்கிறது வேற விஷயம். இதிலிருந்து புரிஞ்சுக்கங்க, உங்களை எல்லாம் காசுக்கு மதிக்கல. அவர் செருப்புல ஒட்டின சாணிக்கு சமமாக கூட கூமுட்ட தம்பிகளான உங்களோட அறிவை மதிக்கல. என்னத்தை வேணும்னாலும் சொல்லலாம், எதை வேணும்னாலும் பேசலாம். இந்த கூமுட்டையானலுக்கு என்ன தெரிய போகுது, என்ன புரிய போகுது? நம்ம தம்பியா ஒருத்தன் மாறிட்டானாவே அவன் மனுஷங்கிற தன்மையவே இழந்துடுறான். ஆறறிவு பெற்ற மனிதன்கிற அந்த தன்மையவே இழந்துடுறாங்கிற நினைப்புல தான் நொன்னை இப்படிலாம் பேசிக்கிட்டு திரிகிறாரு. இப்போ டெய்லியும் உணவை அவர் தேடி போறாரா, இல்லை வெளியிலிருந்து மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? அதைத்தான் சாப்பிட்றாரா? உணவுன்னா நீ அதை எடுக்கணும், நீ ப்ரொமோட் பண்ண. பாருங்க, இன்னைக்கு காலையில் கல்லில் 2 லிட்டர் குடித்தேன், டிஃபனே கிடையாது, இட்லி தோசையெல்லாம் நான் எதுவும் சாப்பிடல, சோறெல்லாம் சாப்பிடல, கல்லை தான் குடித்தேன், மத்தியானம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தேவைப்படல, கல் ஒரு உணவு தாங்கன்னு நொன்ன அவர் அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணணும். வீடியோ வழியாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு ரூட்லையோ அதையெல்லாம் நமக்கு கன்வே பண்ணணும். உண்மையிலேயே கல் உணவுன்னு உங்க நொன்னை நம்பி இருந்தா, உங்க நொன்னை கல்ல உணவா எடுக்கக்கூடிய ஆளா இருந்தா அப்படித்தான் பண்ணணும். அது என்னடா அயோக்கியத்தனமான பேச்சு? கொண்டு வந்து கொடுங்க, குடிக்கிறேங்கிறதுக்கு இப்போ நாமெல்லாம் சோறு கொடுக்கலாம், நொன்ன சாப்பிடாம செத்து போயிடுவாப்லையா? என்னடா அயோக்கியத்தனம், என்னடா பித்தலாட்டம் இதெல்லாம்? ஆக்சுவலா சீமான்லாம் ஒரு அரசியல்வாதியா இல்லையா, ஒரு தலைவனா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். சீமான்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. நாமெல்லாம் சீமான மனுஷனா மதிக்கிறது கூட தகுதி இல்லாத ஒரு ஆளு. இப்போ பாருங்க, நாம ஒரு போதை பொருளை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கல்லுங்கிற ஒரு போதை வஸ்துவை நாம குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை ரொமான்டிசைஸ் பண்ணி நண்டு சிண்டுகளை எல்லாம் உசுப்பி விடுறோம். இது ஆகச்சிறந்த இனவிரோத செயலை, மனித குலத்துக்கே இழைக்கிற ஒரு கொடூரம்னு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம கூலா பதில் சொல்றாப்ல. கொடுங்க, குடிக்கிறோம், அதுக்கு என்ன, கொடுத்தா குடிச்சிட்டா போகுது அப்படின்னு நம்மளையெல்லாம் கூந்தலுக்கு சமமாக கூட மதிக்காம என்ன ஒரு எகத்தால பேச்சை பேசிக்கிட்டு இருக்கிறான் இந்த எச்ச சீமான். இவன் சொல்றான் ஊருக்குள்ள இருக்கிறவங்களையெல்லாம் தமிழ் விரோதி, தமிழ் துரோகி, இன விரோதி, இன துரோகின்னு. ஆக்சுவலா தமிழினம் இதுவரைக்கும் பார்த்திருக்காத ஒரு கடஞ்செடுத்த அயோக்கிய இன துரோகி, இன விரோதி, தமிழ் துரோகி, தமிழ் விரோதி இந்த எச்ச சீமான் தான். ஆம குஞ்சுகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பாரு, எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது அவன்கிட்ட. ஒரு போதை வஸ்துவை நாம குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம குழு குழுன்னு பேசுறான். இவன்லாம் என்ன வேணும்னாலும் செய்வான். அடுத்து உங்க குடியை கெடுக்கிறதுக்காக, இவன் வயிற்றுக்கு கஞ்சியை நிரப்பிக்கிறதுக்காக, கால் வயிற்று கஞ்சிக்காக என்ன எச்ச வேலையும் செய்வான் இந்த பிச்சைக்கார பய சீமான். ஆக்சுவலா இந்த குடிங்கிறது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலக அளவிலேயே ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான். இதுக்கு என்ன சொல்யூஷன் யாருக்குமே தெரியல. தனி மனிதர்களும் இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம தடுமாறுறாங்க. அரசாங்கங்களாலேயும் இதுக்கு என்ன சொல்யூஷன் எதையும் சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு பெரிய சிக்கலாவே தான் இது இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்குது. நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது. ஏன்னா ஒயின்
ஒயின் ஷாப்புங்கிறது நம்ம ஊர்ல மட்டுமா இருக்குது, உலகம் முழுக்கவே இருக்க தான் செய்யுது. அதாவது நவீன இந்த பொருளாதார முறை, இந்த மார்க்கெட் எக்கானமின்னு சொல்றாங்க இல்லையா, சந்தை பொருளாதாரத்தின் மூலமா உருவாகிற அந்த நுகர்வு கலாச்சாரம், அதோட பேரலல் எஃபெக்டா எல்லார் கையிலையும் கணிசமா காசு வர்றது, அதாவது கஷ்டப்பட்டோ ஈஸியான வழியிலையோ ஏதோ ஒரு வகையில எல்லார் கையிலையும் கணிசமா காசு வருது. இது உருவாக்குற நவீன வாழ்க்கை முறை, இதோட பேரலல் எஃபெக்டான குடிப்பழக்கம், மனுஷனுக்கு போதை மேல இருக்கிற பெரிய காதலும் அவன் கையில் இருக்கிற காசும் ஒன்னா சேரும் போது பல பேர்த்த அது குடிப்பழக்கத்தை நோக்கி தள்ளுது. பல பேர் குடி அடிமைகளாகவே மாறுறாங்க. அவங்களுக்கும் அதுல இருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல. அரசாங்கத்தாலேயும் ஒரு பிராக்டிக்கலான ஒரு ஆக்டிவான சொல்யூஷனை கொடுக்க முடியல. பூரண மதுவிலக்குங்கிறதெல்லாம் உலக அளவில் தோல்வி அடைஞ்ச ஒரு மது கொள்கையாகவே மாறி போச்சு. எங்கேயுமே அதெல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆன மாதிரியெல்லாம் உதாரணமே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாடு உட்பட உலகமே சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் கல்லு குடிச்சு தான் காலேஜுக்கு போவேன், திருவள்ளுவர் கல்லுண்ணாமை எழுதியிருக்கிறான், அவ ஒரு பைத்தியக்கார பைய, 13 மரத்து கல்ல நானும் என் கூட்டாளியும் உட்காந்து மொரட்டி குடிச்சோம்னெல்லாம் பேசிக்கிட்டு திரியறதெல்லாம் ஆக்சுவலா இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனமே உலகத்துல கிடையாது. இந்த தமிழினா இது வரைக்கும் சந்திச்ச ஆக சிறந்த அயோக்கிய பய விரோதி இந்த எச்ச சீமான் தான். ஆம குஞ்சுகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு மேல இன்னொரு எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டாரு. அதாவது பனைமரத்துல படிக்கட்டை கட்டி அதுக்கப்புறமா நொன்ன அதுல ஏறி இருந்தாரு இல்லையா, அது சம்பந்தமான விமர்சனத்துக்கு நொன்னம் பதில் சொல்லியிருந்தாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அதே அந்த ஏரியாவில் பனைமரம் ஏறுறதுங்கிறதே அப்படித்தான், அந்த மரத்துல மட்டும் இல்ல எல்லா மரத்துலயும் படிக்கட்டை கட்டியிருப்பாங்க, அதுலதான் மக்கள் ஏறுவாங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுவிட்டு கூடவே இன்னொரு அடிஷனல் பிட்டையும் போட்டாரு. அதாவது நீங்க இங்க படிக்கட்டில் பனைமரம் ஏறினதை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, கேரளாவிலாம் மிஷின் வச்சு ஏறுறாங்கப்பா, பனைமரத்துல ஏறணும் அவ்வளவுதான். அது எப்படி ஏறினா என்ன, இப்படியும் ஏறலாம், கேரளாவில் ஏறுற மாதிரி மிஷினை வச்சு ஏறலாம், எதிர்காலத்தில் நம்ம ஊர்லயே மிஷினை வச்சு தான் ஏற போறாங்க, அதுல உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு உருட்டுனாரு. இதுக்கெல்லாம் எதுல சிரிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏண்டா ஆம குஞ்சுகளா, நொன்னனை ஒரே ஒரு தடவை பனைமரத்துல ஏறி இறங்க சொன்ன உடனே தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் பல்ல இழிச்சுக்கிட்டு நிக்குதே, என்னடா இது அயோக்கியத்தனா? எந்த முப்பாட்டண்டா மெஷின் வச்சு மரத்துல ஏறினா, மெஷின் வச்சு மரத்துல ஏறுறது எப்படா தமிழர்களின் கலாச்சாரமாக, தமிழர்களின் பண்பாடாக? என்னடா இதெல்லாம் அயோக்கியத்தனா? ஆக்சுவலா உங்களை எல்லாம் எப்படி கூந்தலுக்கு சமமா மதிச்சிருந்தா நொன்ன இப்படி ஒரு பதில சொல்லுவாரு. அதாவது அங்க இருந்த அத்தனை பனைமரத்திலையும் படிக்கட்டை தான் கட்டி விட்டுருந்தாங்களாம். அங்க எங்கடா இருந்தது? பக்கத்தில் இருக்கிற பனைமரத்திலேயே எதுவும் கிடையாது. அப்படி பனைமரம் ஏறுற மெத்தேடுங்கிறதே நம்ம ஊர்ல கிடையவே கிடையாது. எல்லாம் உங்க அறிவு மேல இருக்கிற நம்பிக்கை தான். உங்களுக்கு பனைமரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் வித்தியாசம் தெரிய போகுதா, இல்ல பனைமரத்துல இப்படித்தான் ஏறணும்னு சொன்னா இல்ல நம்ம முப்பாட்டின எல்லாம் வேற மாதிரி ஏறிட்டு இருந்தானுங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரிய போகுதா, விஷயம் தெரிய போகுதா? ஒரு கூந்தலும் கிடையாது. நாம என்ன சொன்னாலும் தற்கூரியானுங்க அப்படியே நம்பிடுவானுங்க. நாம சொல்றதுக்கு மேல அவனுக்கு சிந்திக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற தெனா வீட்லயும் திமிர்லையும் தான் நொன்ன இப்படி பேசிக்கிட்டு திரியிறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்கடா போச்சு உங்க கலாச்சாரம் பண்பாடெல்லாம்? ஔவையாருக்கும் அதிகமானுக்கும் நம்ம முப்பாற்று ஒருத்தர் மரத்துல ஏறி கல்லறைக்கு கொடுத்துருப்பார்ல, அவர் என்ன மெஷின் வச்சு தான் ஏறினாரா? என்னங்கடா உங்களுக்கு தேவைப்பட்டா கலாச்சாரம் பண்பாடுங்க வேண்டியது டிராக்டர்ல உழுக்கூடாது, அது ஏர் பூட்டி தான் உழணும், ஏர் பூட்டி உழுதாதான் மாடி சாணி போடும், அதுல இருந்து புழு உண்டாகும், அது உரமாகும், அப்பதான் அத்தனையும் சத்தானதா வரும்னு அப்படி அந்த பக்கம் உருட்ட வேண்டியது. ஒரே ஒரு நாள் உங்க நொன்ன பனைமரத்துல ஏற சொல்லிட்டு அவ்வளவுதான், அவருக்கு மிஷின் தேவைப்படுது, நார்மலாலாம் ஏற மாட்டாரு. என்னங்கடா இதெல்லாம் அயோக்கியத்தனா? அந்த பக்கம் பீத்த கதைகளை ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டியது. நாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அந்த காலத்துல நம்ம முப்பாட்டுங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தானு தெரியுமா? காலையில எந்திரிச்சு ஒரு கிளாஸ் நீச்சு தண்ணியை குடிச்சுட்டு அவன் வளர்க்குற அந்த 2 தொத்த மாட்டை எடுத்துக்கிட்டு போய் 2-3 ஏக்கரை மத்தியானம் வரைக்கும் வேகாத வெயில்ல உழுதுட்டு வந்து கைத்து கட்டல படுத்து தூங்கினா அப்படி தூக்கம் வரும். அதெல்லாம் சொர்க்கம். அதை விட்டுவிட்டு நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அந்த கொடூரத்தை, அந்த தீவிரத்தை அதை அப்படியே மறைச்சு அதையெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டியது. ஒரு மரத்துல யார சொன்னோடனே அதெல்லாம் மிஷின் வச்சு ஏறலாம், அதுல என்ன பிரச்சனை அப்படிங்க வேண்டியது. என்னங்கடா இதெல்லாம் அயோக்கியத்தனா? ஆக்சுவலா இந்த பிரச்சனைக்கு சிம்பிளான தீர்வு ஒன்று இருக்குது. அதாவது நொன்னனையும் ஒரு 10 கூமட்ட தம்பிகளையும் காலங்காத்தால ஒரு 4 மணி வாக்கில் எழுப்பி காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே உட்கார வச்சு முத நாள் ஊற போட்ட பழைய சோத்துல உப்பை போட்டு தண்ணியில கரைச்சு தலைக்கு 2 கிளாஸ் கொடுக்கணும். கடிச்சிக்கிறதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான், வேற எதையும் கொடுக்க கூடாது. இதை குடிச்சுட்டு அங்க ஏர் ஒன்று பூட்டி வச்சிருக்கிறோம், 2 தொத்த மாட்டை கட்டி ஒரு ஏரை பூட்டி வச்சிருக்கிறோம். அண்ணனும் தம்பிகளும் அண்ணன் கலப்பையை பிடிச்சிக்கிட்டே நடக்கிறாரு, நீங்களும் அந்த ரொமான்ஸை என்ஜாய் பண்றதுக்காக கூடவே நடக்கிறீங்க. இப்போ 9
9 மணி ஆகுது, 1 மணி வரைக்கும் எவனும் இந்த பக்கம் வரக்கூடாது. இடையில தேவைப்பட்டா தண்ணி மட்டும்தான். எவனாவது சோறுன்னு கேட்டீங்கன்னா செருப்பு பிஞ்சு போயிரும் பார்த்துங்க. என்ன அந்த காலத்தில் நம்ம முப்பாட்டம்லாம் இப்படித்தான் ரொமான்டிக் லைஃப் வாழ்ந்தாங்க. அது எப்படின்னு நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டாம். அந்த பரவச அனுபவம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கெல்லாம் நீங்க விலைக்கு சொல்ல வேண்டாம். அதனால 1 மணி வரைக்கும் ஒரு பயம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு நாம வரப்புலயே சாட்டையை வச்சுக்கிட்டு நிக்கணும். வந்தா கொய்யால வெளுத்து விடுவோம்டான்னு விரட்டுன்னு விரட்டணும். காவைத்து கஞ்சிக்கு கஷ்டப்படுறதுன்னா என்னன்னு இவனுக்கெல்லாம் தெரிய வேண்டாம். விவசாயத்துக்கு பின்னாடி எவ்வளவு வலி வேதனை, அதுவும் அந்த காலத்துல ஆண்டான் அடிமை கலாச்சாரத்துல கொத்தடிமைகளா நம்ம முப்பாட்டனுங்கெல்லாம் சோத்துக்கே வழி இல்லாம என்ன நாய்படாத பாடுபட்டானுங்கன்ற அந்த வேதனையெல்லாம் இவனுக்கு கொஞ்சமாவது புரிய வேண்டாம். ஸோ சாட்டையை வச்சுக்கிட்டு வர்றப்புலயே வெயிட் பண்ணணும். இடையில எவனாவது வந்தானா இன்க்ளூடிங் ஒன்ன வெள்ளுன்னு வெள்ளுக்கணும். அப்புறமா கேட்கணும், இப்போ சொல்லுங்க தம்பி, இப்போ சொல்லுங்கடா, ஏர்பூட்டி உழவு பண்றதுங்கிற இந்த ரொமான்டிக்கான அனுபவம் எவ்வளவு பரவசத்தை கொடுத்ததுன்னு கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடான்னு அப்போ கேட்கணும். இது இத்தோட முடியல. மத்தியானமும் அதே பழைய சோறு தான், புளிச்சங்கீரை இருக்குது, அதில் கொஞ்சோண்டு உருட்டி உள்ள தள்ளிட்டு மறுபடியும் சாயங்காலம் வரைக்கும் மீதி இருக்கிற உழவை மாடா சேர்ந்து நீங்களும் பண்றீங்கன்னா திரும்பவும் தம்பிகளை விரட்டி விட்டோம்னா ஒரு நாள் ஒரே நாளில் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும். அப்படியே அண்ணன் மாற்றி கூவ ஆரம்பிச்சிருவாரு. அதே இப்படியெல்லாம் உழவு பண்ணுறது நான்சென்ஸ்ப்பா. டெக்னாலஜி எப்படி அட்வான்ஸாக வந்திருக்குது. அமெரிக்காவிலையெல்லாம் டிராக்டரே ஏசி தான். ஏசியை போட்டுக்கிட்டு ஜில்லு அவன் உழவு பண்ணுறான். அப்படி பண்ணுறதை விட்டுவிட்டு மாட்டை கட்டிக்கிட்டு எந்த பைத்தியக்காரனாவது விவசாயம் பண்ணுவானா அப்படின்னு நொன்ன வேற மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிருவாரு. இன்ஃபேக்ட் இன்னும் அடிஷனல் தகவல்கள் எல்லாம் அவர் நமக்கு தருவார். அமெரிக்காவில் 5% தான் விவசாயத்தை நம்பி இருக்கிறான். உழவுங்கிறதே 5% மக்களுக்கு உண்டான ஒரு தொழில் தான். ஒட்டுமொத்த மக்களுக்கு உண்டான உணவை 5% மக்களை ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சைனா, ஜப்பான் எல்லா ஊர்லயும் உற்பத்தி பண்ணிடுறான். அந்த அளவுக்கு மக்கள் அதுல இருந்தா போதும், மற்றவங்க எல்லாம் வேற வேலை பார்க்க போலாம், நாமெல்லாம் வேற வேலை செய்யலாம் அப்படின்னு நொன்ன அந்த பக்கம் போயிடுவாரு. ஏன்னா அதான் பார்த்தோம்ல, ஒரு தடவை பனைமரத்துல ஏறி இறங்கினதுக்கே நொன்னனுக்கு மிஷின் தேவைப்படுது, பனைமரம் ஏறுறதுலயே. பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாம் பைத்தியகாரத்தனமா தெரியுது. ரைட், கம்மிங் டு த கன்க்ளூஷன். அதாவது நொன்னனையும் 10 பீத்த தம்பிகளையும் வயல்ல இறக்கி விட்டு வரப்புல சாட்டையோட வெயிட் பண்றதுதான் இந்த கிறுக்கு கூமுட்ட கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்மளையும் நம்ம சந்ததியினரையும் காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான சிம்பிளான சிறப்பான வழி. அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.